ரொம்ப சூப்பராலாம் படிக்க மாட்டேன் அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு நடத்தினதை அன்னைக்கு படுத்துடுவேன். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு திருப்பி அதை கொஷினை கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. இது மாதிரி தான் இருந்தேன், ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருந்தேன். தயவு செஞ்சு அன்னைக்கு போர்ஷன் அன்னைக்கு நம்ம நார்மலாகவே படிச்சிருவோம். ஏன்னா ஒரு தாட்டிக்கு சார் கிளாஸ் நடத்துகிறோமோ அடுத்த நாள் கொஷின் கேட்கும்போது ஓரளவுக்கு வந்துடும். அந்த ஆன்சருக்கு நியராக நம்ம போய் சொல்லிடுவோம். சாரும் வந்து அதுதானேன்னு சொல்லிட்டு நிறைய நேரம் என்னென்னா ஆன்சர் பக்கத்தில் போய் சொல்லுவேன், ஆன்சர் சொல்ல மாட்டேன். சாரே வந்து அதுதானே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு நமக்கு தெரிஞ்சாதான் அது நல்லா படித்ததுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். அதனால் கடைசியாக வந்து என்னென்னா ரிவிஷன் 10 நாளில் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு முன்னாடிலேருந்து படிச்சுட்டு வர்றது தான் கடைசி நேரத்தில் நமக்கு உதவும். 10 நாளில் கண்டிப்பாக அந்த போர்ஷனை முடிக்க முடியாது. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ரிவிஷன் பண்ணிட்டு பழசை மறக்காதீங்க. பழசை மறக்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஸ்டூடெண்ட் நம்ம ஃப்ரெண்டே நிறைய பேர் போகிறதுக்கு ரீசன் என்ன, அந்த பழசை விட்டுறாங்க. ஆனால் அப்போல்லாம் சூப்பராக படிப்பாங்க. எப்படி சொல்கிறது, இப்போல்லாம் வந்து மார்க் எடுப்பாங்கள்ல, மார்க் எடுத்தால் டெஸ்ட்டில் மார்க் எடுக்கிறது அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. ஓ அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவங்களால அடுத்தடுத்து வர்றது கஷ்டமாக இருக்கும். ரீசன் என்னென்னா அந்த பழசை கொஞ்சம் ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது தான். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படாதீங்க. நான் 3வது அட்டம்ப்டில் தான் நான் வந்திருக்கேன். 2019 ஆரம்பித்தேன் நவம்பரில். கரஸில் போட்டுட்டு வந்தேன். அப்போ ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஒரு ஷார்ட் டேர்ம்லாம் ஒரு 1 இயர்லலாம் கிடைக்கல. நிறையா ஃப்ரெண்ட்ஸே ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு மேலே சார் தான் ஃபுல்லாகவே எல்லா பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்தது தான்.